வணக்கம். இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே முட்டை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் வேக வச்சு முழுசாக போட போகிறேன். அந்த முட்டை குழம்புக்கு ஒரு கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே வெங்காயமெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயமே இருந்தால் எல்லாமே சின்ன வெங்காயமாக போட்டுக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 4 பட்டை, ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கிறேன், 2 ஏலக்காய், 4 சின்ன கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம், வெங்காய பேஸ்ட்டை. இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு தக்காளி ஊற்றிடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடிக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் கம்மியாக எடுத்திருப்பேன். இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுவிடுங்க. இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கரம் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலா நல்லா அதோட பச்சை வடை போகிறதுக்கு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெயிலே வறுத்தோம்னா மசாலா கருகிடும். அதனால் இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவோட இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு இப்போ போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அப்போவே போட்டுக்கலாங்க. இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டு இந்த மசாலா எல்லாம் வதங்கும் போது நல்லா வதங்கிக்கும். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 முந்திரி, 3 பாதாம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் தான் அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து 5 முட்டை போட்டிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுடுங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. முட்டையை வந்து இப்படி வேக வச்சுட்டு நீட்டமாக கத்தியில் ஒரு கீத்து போட்டுடுங்க. நான் அந்த மாதிரி இப்படி கீத்து போட்டு வச்சுருக்கிறேன். அதில் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கும். அதுக்காக இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சுடுங்க.
ஒரு 2-3 இடத்துல அப்படியே கீத்து போட்டிங்கன்னா நல்லா மசாலா இறங்கிடும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும், உருளைக்கிழங்கு முட்டையில் கொஞ்சம் மசாலா பிடிக்கிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு அதோட மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காயை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடிச்சு வைக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குஸ்கா செஞ்சு இதை சைடிஷாக வச்சிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். குஸ்கா, நெய் சாப்பாடு இதுக்கெல்லாமே இது நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். தண்ணி இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுடுங்க. இந்தளவுக்கு வச்சா சரியாக இருக்கும். ரொம்ப தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி இறக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சைட்லலாம் பாருங்கள், ஆயில் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் குஸ்கா, இந்த மாதிரி நெய் சோறு இதுக்கெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான முட்டை குருமா ரெடி. குருமா, குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை தமிழில் போடுங்க. நன்றி, வணக்கம்.